என்ன சார், சைன் பண்ண நல்ல நேரம் பார்க்குறீங்களா? அபி, சார் ஃபோன் பிக் பண்ண மாட்டாரு. நீ இங்கே இரு, ஜஸ்ட் 2 minutes. நான் அசோக் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. What? அபி உங்களை பார்க்க வந்திருக்கா. She is waiting. Time is up. அவளை திருப்பி அனுப்பிடு சுபத்ரா. No, no, no. Sir. அவங்களை அனுப்ப வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் எனக்காக 15 days டைம் கொடுத்தீங்க. இப்போ ஜஸ்ட் 1 hour கொடுங்க. எனக்கு அவ்வளோ கூட வேண்டாம். ஜஸ்ட் 15 minutes எனக்கு போதும். அப்படிங்கிற ஒரு டெய்லரை நான் நல்ல டிசைனர் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் 15 minutes. ஓகே சுபத்ரா, கம். ஓகே சார். ஹாய். கண்டிப்பா உன்னை தேடி ராஜகுமாரன் வருவான். சொல்லுங்க அபி. நிறைய தடவை நிறைய பேர் பேசினாங்க, நீங்க கூட கேட்டீங்க. அப்பெல்லாம் நான் முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன். அபி, பழசெல்லாம் பேச வேண்டாம். இப்போ நீங்க சொல்ல வந்ததை நேரடியா டக்குன்னு சொல்லுங்க. என்ன அபி? எனக்கு இங்க உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா சார்? நான் நல்லா தப்பேன் சார், உங்களுக்கே தெரியும். அபி, வாட் இஸ் திஸ்? ஏன் இவ்வளோ தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணப்போ அதை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்க ரொம்ப நல்லவர் சார். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? நான் ஏன் கோவப்படணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நான் உங்களை என் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். அப்போது நீங்கள் கூட கோவப்படாமல் நிதானமாக தான் என்கிட்ட பேசுனீங்க. உங்கள் மேலே எப்படி நான் கோவப்படுவேன்? டக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சு டக்குன்னு எல்லாத்தையுமே நான் டிசைட் பண்ணிடுவேன். சிலர் ரொம்ப டைம் எடுத்து நிதானமாக தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு நல்லா டைம் எடுத்து யோசிச்சிருக்கீங்க. இப்போ நான் யோசிக்கலாம் இல்லை சார், சூழ்நிலை என்னை தள்ளி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டிருச்சு. அபி, மற்ற விஷயம்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என் கூட கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? அபி, கையில் டிசைன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க.
இந்த எல்லா டிசைன்ஸும் அதுவும் நீங்களே ஸ்கெட்ச் பண்ணதா? பாதி அம்மாவோடது, பாதி என்னோடது சார். ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சார். எஸ் சார். சுபத்ரா, இன்னும் 10 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன். இந்த எல்லா டிசைன்ஸும் அப்படியே மாறாமல் டிஸ்பிளே பண்ணணும். காட் இட்? ஓகே சார். யா. அபி, நீங்க ரெடியா? உடனே தைக்கணுமா சார்? நோ அபி, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். நானா? யா. காசு பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கலாம். ஆனா வைராகியத்தோட உண்மையா உழைச்சு மானத்தோட வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கால் தூசிக்கு சமம். என்ன உங்களால விலைக்கு வாங்க முடியவே முடியாது. அபி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது சார். அபி, இது எல்லாமே உங்களோட டிசைன்ஸ். இதை பத்தி நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க தமிழ்லயே விளக்கமா சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க தான். நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, கூட நான் இருக்கேன். அபி, தைரியமா பேசுங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? கொஞ்சம் இருங்க சார். அசோக்கும் அபி டெய்லரும் சேர்ந்து என்னதான் பிரசன்டேஷன் பண்றாங்கன்னு பாப்போம். அபி, ஸ்டார்ட். உங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு உங்களை மாதிரிலாம் பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான். ஒன்னு தமிழ், இன்னொன்னு தையல். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட உடைகள். மானத்தை காப்பாத்துற உடையில கொஞ்சம் நாகரிகமும் இருக்கணும். அதை தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். நாம இப்ப டெய்லி பாக்குற சுடிதார், சாரி, இதுல நம்மளால 86 டைப்ஸ் தைக்க முடியும். இப்ப பாக்குறீங்களா இந்த சாரீஸ், இதெல்லாம் வந்து நார்மலான சாரீஸ் இல்ல. இது நம்ம நாட்டோட கலாச்சாரம். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாரி அசோக், அவங்க
உங்க டேலண்ட் தெரியாம பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிசைனர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தெளிவா சரியா தான் எக்ஸ்பிளைன் பண்ண. அனாமிகா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? யா, இட்ஸ் குட். இப்ப என்ன பண்ணலாம்? அபியோட டிசைன்ஸ் நல்லாவும் இருக்கு, யூனிக்கா ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு. எப்பவும் போல அசோக் எம்டியா சார்ஜ் எடுத்துக்கலாம்ல? யா மேடம், ஷியோர். இதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆல் தி பெஸ்ட் அசோக். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் அசோக். தேங்க்யூ. அசோக், அம்மா, இப்போ எல்லாரும் பாராட்டுறது முக்கியம் இல்ல, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும். கண்டிப்பா நான் அதை செய்வேம்மா. ஆல் தி பெஸ்ட் அசோக். தேங்க்யூ. Have it. தேங்க்ஸ் அபி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? எல்லாத்துக்குமே தான். நீங்கள் இங்கே வந்ததுக்கு, என் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு. நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நோ நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் கையை விட்டு போயிடு நான் நினச்ச என்னுடைய கௌரவத்தை ஒரு தேவதை மாதிரி வந்து காப்பாற்றி மறுபடியும் என் உள்ளங்கையில் தந்தது நீங்கள். அதனால நான் நன்றி சொல்கிறது தான் சரி. சிண்ட்ரெல்லை பற்றி அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க ஒரு தேவதை, உங்களை மாதிரியே. நான் தேவதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பொண்ணு. ரொம்ப சாதாரணமான பெருசா படிக்காத டெய்லர் பொண்ணு. அபி, ஏன் நீங்களும் உங்களை பற்றி குறைச்சி சொல்லிக்கிறீங்க? ஏன்னா என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்னையும் என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதும்னு சுயநலமா யோசிக்கிற ரொம்ப சாதாரணமான பொண்ணை பத்தி உயர்வா சொல்லாதீங்க சார். ஏன் இவ்வளோ விரக்தியாக பேசுகிறீங்க? உங்கள் ஷாப் விட்டுட்டு என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? என்கிட்ட கடையே இல்லை சார். திடீர்னு கவர்மெண்ட் ஆளுங்க வந்து கடைக்கு சீல் வச்சிட்டாங்க. மறுபடியும் என் கடையை நான் திறக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரியாம தான் உங்ககிட்ட வேலைக்கு வந்திருக்கேன். ஓ காட், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? கோர்ட்டில் வேணா கேஸ் போடலாமே? எங்க பில்டிங் ஓனர் கேஸ் போட்டிருக்காரு சார். நான் தான் அவருக்கு சப்போர்ட் எதுவும் பண்ற நிலைமையில இல்லை. அபி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கோர்ட்டில் உங்களுடைய கேஸ் ஜெயிச்சு மறுபடியும் நீங்கள் உங்களோட ஷாப் ஓப்பன் பண்ண என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். என்னாச்சு அபி, ஏன் சிரிக்கிறீங்க? சார், கடையை மறுபடியும் திறந்துட்டா இந்த வேலைக்கு வரமாட்டேன். வேண்டாம், அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, அது போதும். எங்க அம்மா ராஜகுமாரனை பத்தி நிறைய கதை சொல்லுவாங்க. அதுல வர ராஜகுமாரனை விட நீங்க ரொம்ப நல்லவர் சார். என்ன ரொம்ப ப்ரைஸ் பண்ணாதீங்க அபி. இல்ல சார், உண்மையதான் சொல்றேன் சார். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா என்னை தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க அபி. என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார். இவ்வளோதானா? இதுக்கே இவ்வளோ தயக்கம்? கொஞ்சம்னா 1,00,000க்கும் மேல சார். அதுவும் எனக்காக இல்ல, என் கூட இருக்கிற என்னோட தெய்வானாக்காக்கு. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் பணம் கேட்குறேன். நீங்க என்னோட சம்பளத்திலிருந்து கூட கழிச்சுக்கோங்க சார். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்தா போதும். அபி, உங்களோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? எவ்வளோ சார்? சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கீங்க, அதுதான் முக்கியம். என் கூட வாங்க, கம். சுபத்ரா, கம்மியா ஒரு 1 lakh கேஷ் எடுத்துகிட்டு வந்து அபிகிட்ட கொடுத்துருங்க. அபி, நீங்கள் இதை உடனே ஹாஸ்பிட்டலில் பே பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் எவ்வளோ தரணுமோ
அதை நீங்கள் சுபத்ரா கிட்ட டீல் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சுபத்ரா கொடுத்துருங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அபி, இதுக்குள்ள அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இது ஒரு பெரிய பணமே கிடையாது. உங்கள் திறமைக்கும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கும் எத்தனை லட்சம் வேணால் தரலாம். முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்க உங்கள் அக்கா போய் பாருங்க. சார், நான் உங்ககிட்ட இன்னொரு உதவி கூட கேட்கலாமா? கேளுங்க அபி. ஏதோ தைரியத்தில் தனியாக வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் தெய்வான் அக்கா, கணேசன், தனோன்னு அவங்களாம் இல்லாமல் நான் எப்படி வேலை செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல சார். அதனால் அவங்களையும் கொஞ்சம் வேலைக்கு சேர்த்துக்க முடியுமா? அவ்வளோதானே அபி. ஓகே, அவங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொத்த டீமோட வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் நீங்கள் கூடவே இருந்தால் அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. சரியா? சார். யா, இந்தாங்க அபி. வாங்கிக்கங்க, உங்களுக்கு தான். ஓகே அபி, அப்புறம் பார்க்கலாம். சுபத்ரா, டேக் கேர் ஆஃப். ஓகே சார். நீங்க சொன்ன அந்த ராஜகுமாரனை நான் பார்த்துட்டேம்மா. அக்கா எங்க? கொஞ்சம் பேசாம இருதானா? அபி அக்காவை காணோம். இங்க பாரு, சப்புன்னு அரைஞ்சிருவோம் பாத்துக்கோ. நம்மளா இருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற வழியா தப்பிச்சு ஓடி இருப்போம். அபி பாவமா, கொடுத்த வாக்குக்கும் பண்ண சத்தியத்துக்கும் உசிரையே கொடுத்துரும். நான் தப்பா ஒன்னும் சொல்லலையே. இப்பதான் காணான்னு சொன்னல, காசுக்காக எங்க எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல? அபி வந்துட்டான். அக்கா அக்கா இந்தாங்க அக்கா, தெய்வான அக்காக்கு கட்ட வேண்டிய மிச்ச பணம். ஓகே. தேங்க்யூ. வா. அபி, எப்படி? அபி. கணேசா, காசு மொத்தமா கட்டியாச்சு. அக்காவை கூட்டிட்டு போலாம். எப்படிக்கா கூட்டிட்டு போவ? அக்காவை கூட்டிட்டு போகணும்னா கார் வைக்கணும். காருக்கு காசு வேணுமே. கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அபி, பணம் ஏது? எப்படி புரட்டுன? அத நான் அப்புறமா சொல்றேன் கணேசா. தனு, உனக்கு களி வைக்க தெரியும்ல? ஆ தெரியும்க்கா. அப்ப சரி, ஓகே. தினம் அக்காவை நல்லா பாத்துக்கணும். அப்புறம் சூப்பெல்லாம் வச்சு கொடுன. சரிக்கா, நல்லா பாத்துக்கிறேன். அபி, என்னக்கா? எப்படி இவ்வளவு பணம் புரட்டின? ஏது பணம்? வந்துருச்சுக்கா. அந்த கம்பெனியில வேலைக்கு சேர முடிவு பண்ணிட்டியா அபி?